அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நார்த்தங்காய் நம்ம ஏற்கனவே நம்ம பழசு இருக்குது. இப்போ இந்த வருஷம் போட்டது ஒரு 1 கிலோ அளவுக்கு இருக்கும், 1.5 கிலோ அளவுக்கு. உப்பு போட்டு ஒரு 3 நாள் வெயிலில் ஊற வச்சோம், 3-4 நாள். அதுக்கப்புறம் சீரகம், வெந்தயம், கடுகு இதெல்லாம் பொடி போட்டு மிளகாத்தூள் போட்டு நல்லா ஊற வச்சு இதெல்லாம் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் நமக்கு தேவையான அளவுக்கு போட்டு கொஞ்சம் எண்ணெய் சூடு பண்ணி ஊற்றி ஊற வச்சு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா சூப்பராக இது நம்ம 2-3-4 வருஷம்னாலும் கெடாமல் இருக்கும். வெந்தயம் இதெல்லாம் வறுத்து பொடி பண்ணி போடலாம். போட்டு நீங்களும் போடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடம் துஆ செய்கிறேன். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. சாந்தியும் ஸலவாத்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது உண்டாகட்டும். ஜஸாக்கல்லா. அவ்வளோதான் பாருங்கள். இதேமாரி மேலே போட்டு வச்சுக்கணும், கை படாமல் வச்சுக்கணும். 2 நாளைக்கு ஒரு வாட்டி நம்ம கிளறி மட்டும் விடணும். வெறும் கரண்டி காம்பால் கிளறி விட்டுடணும். அப்படியே டப்பாவை மூடி போட்டு வச்சிடணும், காற்று போகாமல். வெயிலில் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. நல்லாயிருக்கும், ஊற ஊற நல்லாயிருக்கும். பழசாகி கருப்பாயிட்டாலும் சூப்பராக இருக்கும். கருப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கெட்டு போச்சுன்னு அர்த்தம் இல்லை. இது கெடாது. நம்ம எந்த வித கெமிக்கலும் இல்லாத ஒரு ஊறுகாய். இது மாதிரி துணி போடுங்க. ஜாடி இருந்தால் ஜாடியில் போடுங்க, இல்லைன்னா இப்படி போடுங்க.